நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். மானம் மரியாதை எல்லாம் மூட்டை முடிச்சு கட்டிட்டு எடுத்துட்டு போக முடியாது. யோசிச்சு பாருங்க, இவ்வளோ வருஷம் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச மானம் மரியாதை இதையெல்லாம் அதை எல்லாத்தையும் இங்க விட்டுட்டு யாருக்கும் தெரியாம ஓடி போகணும்னா அப்புறம் அது மத்தவங்களுக்கு தெரிய வந்ததுன்னா என் மானம் மரியாதை எல்லாம் மொத்தமா அழிஞ்சிராதா? மாதிரியான ஒரு குருவை பெற்று நான் பாக்கியம் அடைஞ்சிட்டேன். சிறந்த சிந்தனை, சர்வ சிறந்த செயல். நான் இப்பவே சாவி எடுத்துட்டு போய் கதவை திறந்துட்டு வரேன். அம்மா, என்னை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. எனக்கு என் அம்மாவுடைய ஆசீர்வாதம் இருக்கிற வரைக்கும் எனக்கு எதுவும் ஆகாது. அதுலயும் எனக்கு 2 அம்மாக்களுடைய ஆசீர்வாதம் இருக்குல்ல, ஒன்னு உங்களோடது, இன்னொன்னு தேவி அம்மாவோடது. என்ன இப்ப பார்க்க வேண்டியதெல்லாம் என்னன்னா, எல்லாருக்கும் தரிசனம் வழங்குற அந்த அம்மா என்ன அவங்க கிட்ட கூப்பிடுறதுக்காக இனி என்னென்னலாம் பண்ண போறாங்க? நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னோட பிரியமான பக்தன் பண்டிதன் ராமகிருஷ்ணனோட சொல்ல கேட்டு நீ எனக்கு கொடுத்திருந்த வாக்குறுதிய இப்போ நீ நிறைவேற்றிருக்க. நன்றி தேவி அம்மா. இப்படி உங்களோட கருணை மழைய எங்க மேல பொழிஞ்சுகிட்டே இருங்க. கண்டிப்பா மகனே, இனி வர காலங்களிலும் இதே மாதிரி ஆசீர்வாதத்தின் மழை உனக்கு நிச்சயம் கிடைக்கும். ஆனா அதுக்கு எனக்கு தங்க நாணயங்கள் எதுவும் தேவையில்லை. அப்படின்னா உங்களுக்கு என்ன வேணுமா? எனக்கு தேவையான அன்பளிப்பு கிருஷ்ணதேவராயன் கிட்ட இருந்து வேணும். அதனால இன்னைக்கே இந்த நொடியே நீங்க 2 பேரும் கிருஷ்ணதேவராயன் கிட்ட என்னோட இந்த செய்தியை கொண்டு போய் சேருங்க. என்ன செய்தி தேவி அம்மா? இல்ல, பூமி ஆகாயமா ஒன்னானாலும் சரி, ஆனா பண்டிதர் ராமகிருஷ்ணர் அவர் உயிரை தியாகம் பண்ண நான் விட மாட்டேன். மகாராஜா, பண்டிதர் ராமகிருஷ்ணர் மேல உங்களுக்கு இருக்கிற அன்பையும் பாசத்தையும் என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா தேவி அம்மாவோட கட்டளைய நம்ம அவமதிக்க முடியாது. தேவி அம்மாவே எனக்கு தரிசனம் வழங்கி இந்த கட்டளை இட்டிருக்காங்க. மகாராஜா வாழ்க. மகாராஜா, அரசவையில சில பொதுமக்கள் உங்களை சந்திக்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. உங்களோட பிரச்சனை தான் ஏற்கனவே பேசி முடிச்சாச்சு. ஆமா மகாராஜா, ஆனா இப்ப விஷயம் என்னன்னா, தேவி அம்மா எங்க 2 பேரையும் உங்களை போய் பார்க்க சொன்னாங்க. ஒரு செய்தியையும் சொல்ல சொன்னாங்க. என்ன செய்தி? ஒரு தாய் தன் மகனோட இணையறதுக்கான செய்தி, ஒரு பக்தன் கடவுளோட சங்கமம் ஆகிறதுக்கான ஒரு செய்தி. என்னோட பிரியமான பக்தன் பண்டிதன் ராமகிருஷ்ணன் தன்னுடைய உறுதியான பக்தி மூலமா ஏற்கனவே என்னுடைய இதயத்துல ஒரு நீங்காத இடத்தை பிடிச்சிருக்கா. இப்போ நான் சொர்க்கலோகத்துல பக்தர்களுக்கு இடையில ராமாவுக்கு ஒரு மிக உயர்ந்த இடத்தை வழங்க விரும்புறேன். இந்த செய்தியை நீங்க கிருஷ்ணதேவராயன் கிட்ட கொண்டு போய் சேருங்க. அப்புறம் சொல்லுங்க, இப்போ மிக சீக்கிரமாவே ராமாவை முழு மரியாதையோட ஸ்வர்கலோகத்துக்கு அனுப்ப ஏற்பாடுகளை பண்ண சொல்லுங்க. ஒருவேளை ஏதாவது காரணத்தால ராமா வர தாமதமாச்சுன்னா அப்புறம் என்னுடைய தூதுவரே ராமாவை கூட்டிட்டு வருவாங்க. மகாராஜா, வரலாறு சாட்சியா இருக்கு. இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு விசித்திரமான சம்பவம் விஜயநகரத்துல நடந்ததே இல்ல. தேவி அம்மா இப்படி பண்டிதர் ராமகிருஷ்ணரை சொர்க்கத்துக்கு கூப்பிடுறது, இவரை கூட்டிட்டு வர்றதுக்காக அவங்க ஆளுங்க மூலமா தூது அனுப்புறது, உண்மையிலேயே தேவி அம்மா இதெல்லாம் விரும்புறாங்கன்னா கண்டிப்பா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கும்.
மகாராஜா, பண்டிதர் ராமகிருஷ்ணருக்கு நீங்க ஒரு மகாராஜா மட்டும் இல்லாம நண்பனும் கூடங்கிறது எனக்கு தெரியும். ஒருவேளை பண்டிதர் ராமகிருஷ்ணருடைய இடத்துல பொதுமக்கள் வேற யாராவது இருந்திருந்தாலும் இந்த முடிவு உங்களுக்கு கடினமானதா தான் இருந்திருக்கும். ஆனா மகாராஜா, இந்த சூழ்நிலையில நீங்க ராஜ தர்மத்தை காப்பாத்தி தான் ஆகணும். தேவி அம்மாவோட விருப்பத்தை நிறைவேற்றி தான் ஆகணும். யாருக்குள்ள என்னோட உயிர் வசிக்குதோ அவரை கொல்ற முடிவை என்னால எப்படி எடுக்க முடியும்? என்னோட மனசு ஒத்துக்க மாட்டேங்குது. எந்த முடிவை நீங்க எடுக்கணுமோ என் மேல உங்களுக்கு இருக்கிற அன்பு அந்த முடிவை எடுக்க விட மாட்டேங்குது மகாராஜா. மகாராஜா, தேவி அம்மா தூதுவர்களை அனுப்புவேன்னு சொன்னதுக்கு விஜயநகர மக்கள் இப்ப ரொம்பவே பயந்து போயிருக்காங்க. ஆமா மகாராஜா, தேவி அம்மாவோட விருப்பத்தை நம்ம நிறைவேற்றியே ஆகணும். மகாராஜா, உங்களோட முடிவுக்காக தான் நாங்க எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்கோம். மகாராஜா, நீங்க உங்களுடைய முடிவை சொல்றதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு வேண்டுகோள் இருக்கு. என்ன பண்டித ராமகிருஷ்ணரே? மகாராஜா, எந்த தேவி அம்மாவுடைய கருணை எப்பவும் இந்த விஜயநகரத்துக்கு இருந்திருக்கோ, எந்த தேவி அம்மா உங்களுடைய உயிரை காப்பாத்தி மற்றும் விஜயநகரத்தின் சௌபாகியத்தின் ரூபத்துல உங்களை திரும்ப அலங்கரிச்சிருக்காங்களோ அந்த அம்மாவின் விருப்பத்தை நீங்க கண்டிப்பா நிறைவேற்றி ஆகணும் மகாராஜா. அதனால எனக்கு சொர்க்கலோகம் போறதுக்கு அனுமதி வழங்குங்க மகாராஜா. பண்டிதர் ராமகிருஷ்ணரே, சொர்க்கலோகத்துக்கு நீங்க பல்லக்களை எல்லாம் உக்காந்துட்டு போக முடியாது. எப்படி போக போறீங்கன்னு எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்க. நான் நீலமலையின் சிகரத்தில இருந்து குதிச்சு என் உயிரை தியாகம் பண்ணுவேன். பண்டித ராமகிருஷ்ணரே, உங்களோட முடிவுக்கு பின்னாடி இருக்கிற காரணம் என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா நான் உங்களை இப்படி கண்டிப்பா பண்ண விட மாட்டேன். விதிக்கு முன்னாடி யாரால என்ன பண்ண முடிஞ்சிருக்கு மகாராஜா? இதுதான் விதி. அது மட்டும் இல்லாம இந்த பிறவியே தேவியம்மா தந்தது தானே. இந்த உயிர் மேல தேவியம்மாவுக்கு உரிமை இருக்கு. இப்ப இந்த உயிர் தேவியம்மாவுக்கு பிரயோஜனம் இல்லைன்னா இந்த உயிர் இருக்கிறத விட இல்லாம போறதே நல்லது. நான் பண்டிதர் ராமகிருஷ்ணரோட விருப்பத்தை முழுமையா ஏத்துக்கிறேன். மகாராஜா, தேவி அம்மாவோட விருப்பத்தை நாம நிறைவேற்றி ஆகணும். சொர்க்கலோகத்துக்கு போறதுக்கு எனக்கு அனுமதி வழங்குங்க மகாராஜா. இதுதான் விஜயநகரத்துக்கும் நல்லது. மற்றும் எது விஜயநகரத்துக்கு நல்லதோ அதுதான் எனக்கும் முக்கியமானது. உங்களுடைய கட்டளைக்காக காத்துக்கிட்டு இருக்க மகாராஜா. எந்த ஒரு தேர்வுமே இல்லாம இப்படி ஒரு நாள் வரும்னு நான் என்னோட கனவுல கூட நினைச்சு பார்த்ததே இல்ல. சரி பண்டிதர் ராமகிருஷ்ணரே, ஆனா நான் உங்களுக்கு கட்டளை இல்ல, அதிகாரத்தை வழங்குறேன். உங்களுக்கு எது சரின்னு தோணுதோ அதையே பண்ணுங்க. நீங்க எனக்கு வழங்கியிருக்கிற இந்த அதிகாரத்தை வணங்கி நான் இந்த விஷயத்தை அறிவிக்கிறேன். நான் தேவி அம்மாவுடைய விருப்பத்தை கண்டிப்பா நிறைவேற்றுவேன் மற்றும் நீலமலையின் உச்சியில இருந்து குதிச்சு என்னோட உயிரை தியாகம் பண்ணுவேன். எங்க அவரு? நான் தேவி அம்மாவுடைய விருப்பத்தை கண்டிப்பா நிறைவேற்றுவேன் மற்றும் நீலமலையின் உச்சியில இருந்து குதிச்சு என்னோட உயிரை தியாகம் பண்ணுவேன். குருஜி, குருஜி, உங்க கண்கள்ல கண்ணீர். கண்ணீரா? என்னோட கண்கள்ல கண்ணீரா? அட ஆமா, என்னோட கண்கள்ல இருந்து கண்ணீர் ஆறா ஓடிட்டு இருக்கு.
ஆனா குருஜி ஏன் எதுக்காக இப்படி அழுறீங்க? அவருக்காக. யார சில சமயம் நண்பனாவும் சில சமயம் எதிரியாவும் பார்த்தனோ அவருக்காக. இருபது வருஷம் தனிமணி, 20 வருஷம் பண்டிதர் ராமகிருஷ்ணர் இங்க இல்லாம நான் எப்படி வாழ்ந்தங்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும். ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு தருணமும் அவரோட நினைவுகள்லயே தான் கழிஞ்சது. ஆனா அவர் திரும்பி வருவாருங்கிறதுல நான் உறுதியா இருந்தேன். அவரும் வந்தாரு. ஆனா இப்ப திரும்பி போறாரு. இனிமே என் வாழ்க்கை பூரா வெறும் அவரோட நினைவுகள் மட்டும்தான் வச்சிருக்க போகுது. அவருக்கும் எனக்கும் இடையில ஒரு விசித்திரமான உறவு இருக்கு. என்னால அவரோடவும் இருக்க முடியாது, அவர் இல்லாமலும் இருக்க முடியாது. நான் ஒண்ணு அவர் உயிரை பறிக்க நினைக்கிற எதிரி இல்ல. எப்பவும் அப்படி இருந்ததில்ல, இருக்கவும் மாட்டேன். ஆனா அம்மாவோட கட்டளைக்கு முன்னாடி எதுவும் பண்ண முடியாம இருக்கு. இதுக்கு மேல எல்லாம் அந்த சிவன் கையில தான் இருக்கு. பண்டிதர் ராமகிருஷ்ணர் இல்லாம நான் எப்படி உயிரோட வாழுவேன்? குருஜி, என்கிட்ட ஒரு தீர்வு இருக்கு. அது மூலமா பண்டிதர் ராமகிருஷ்ணரோட பிரிவு உங்களை பாதிக்காது. அப்படியா? என்ன தீர்வு அது? சொல்லட்டுமா? சொல்லு. நீயே சொல்லு. குருஜி, அந்த வழி என்னன்னா, நாளைக்கு பண்டிதர் ராமகிருஷ்ணர் அந்த நீல மலையில இருந்து கீழே குதிச்ச உடனே நாங்க 2 பேரும் உங்களையும் அங்க இருந்து தள்ளி விட்டுறோம். உங்களுக்கும் வேதனை இருக்காது. ஆமா குருஜி, அப்புறம் நீங்களும் பண்டிதர் ராமகிருஷ்ணரும் நேரா சொர்க்கலோகத்துக்கு போயிடுங்க. இந்த தீர்வு உண்மையிலேயே துஷ்டர்களா? அவங்க 2 பேரும் என்ன பண்ற பாருங்க. அம்மா, நல்லா இறுக்கமா கட்டி போட்டிருக்கேன். இங்க இருந்து அந்த நீலமலைக்கு போறத விடுங்க. இவரால படுக்கையில இருந்து அசைய கூட முடியாது. தேவியம்மா, சரி தேவியம்மா. தேவியம்மா, நான் தந்துடுறேன். எல்லா நகைகளையும் தங்கத்தையும் அம்மாவுக்கு சாரதாவுக்கு நான் தந்துடுறேன் தேவியம்மா. கண்டிப்பா தந்துடுறேன். என்ன, நிறைய தங்கமும் ஆபரணங்களும் இருக்கா? 10 பெட்டி கூட போதாதா? சரி தேவியம்மா, சரி தேவியம்மா, கொடுத்துடுறேன் தேவியம்மா, கொடுத்துடுறேன். தேவியம்மா எங்க போனாங்க? சாரதா, எதுக்காக இப்படி என்ன கட்டிலோட கட்டி போட்டு வச்சிருக்கீங்க? அப்பதான் உங்களால அந்த நீலமலை ஏறி அங்கிருந்து குதிக்க முடியாதுல, அதான். அதை விட நீ தூக்கத்துல என்ன உளறிட்டு இருந்தா? எங்க 2 பேருக்கும் எந்த நகைகளை தரத பத்தி பேசிட்டு இருந்தா? ஆமா அம்மா, தேவியம்மோட ஆசையை நான் நிறைவேற்ற போறேன்றதுனால தேவியம்மா என் மேல ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அதனாலதான் அவங்க என்கிட்ட சொன்னாங்க, நீ வந்ததுக்கு அப்புறம் சாரதாவையும் உங்க அம்மாவையும் யார் பாத்துப்பாங்க, அவங்களுடைய வாழ்வாதாரம் என்னவா இருக்குன்னு கேட்டாங்க. அதனாலதான் அவங்க என் கனவுல சொன்னாங்க, நான் நம்ம வீட்டுக்கு வெளியில போய் அங்க இருக்கிற நிலத்தை தோண்டுனா அங்க எனக்கு மிகப்பெரிய பொக்கிஷம் கிடைக்குமா. எக்கச்சக்கமான தங்கம், வைரம், முத்து, வெள்ளி, நகைங்க எல்லாம் கிடைக்குமா. ஆமா, கூடவே என்னன்னு சொன்னாங்க, தாமதிச்சிராத, எவ்வளவுக்கு எவ்வளவு தாமதிக்கிறியோ அவ்வளவுக்கு அவ்வளவு புதையல் குறைஞ்சிரும், அதனால உடனே சீக்கிரமா போய் தோண்டுன்னு சொன்னாங்க. ஆனா என்னால அசைய கூட முடியலையே அம்மா. வாங்க சீக்கிரமா போய் தோண்டணும். ஐயோ, கவலைப்படாதீங்க, நீங்க போங்க போங்க போங்க, சீக்கிரமா நீங்க வெளியே போங்க, நான் போய் மண்வெட்டியை கொண்டு வரேன், சரியா? சாரதா தேவி அவர்களே, மண்வெட்டிலாம் எதுவும் தேவையில்லை. ஏன்? கனவுல வரதெல்லாம் உண்மையா நடக்குமா என்ன? உங்களுக்கு என்ன கட்டி போட தெரியும்னா எனக்கும் என்ன விடுவிச்சுக்க தெரியும். நான் இப்ப நீலமலைக்கு கிளம்புறேன். அட அம்மா,
ஐயோ என் செல்ல அம்மா, ஏன் அழறீங்க? சாரதா, நீ ஏன் இவ்வளவு கவலைப்படுற? தேவி அம்மா இருக்காங்கல்ல, பாருங்க. இது வரைக்கும் வாழ்க்கையில கிடைச்ச எல்லாமே, புத்தி, மான மரியாதை, ராஜ கௌரவம் எல்லாமே தேவி அம்மாவுடைய ஆசீர்வாதத்தால தானே கிடைச்சிருக்கு. இப்ப நான் என்னோட உயிரை தியாகம் பண்ணணும்னு தேவி அம்மா விரும்புறாங்கன்னா அவங்களுடைய இந்த விருப்பத்தை நான் கண்டிப்பா நிறைவேற்றுவேன். ஆனா எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு, தேவி அம்மா எனக்கு எதுவும் ஆக விட மாட்டாங்க. அம்மா, உன்னை புனித ஸ்தல பயணத்துக்கெல்லாம் அனுப்பி வைக்கணும்ல, ஆமாவா இல்லையா? அப்புறம் சாரதா, நம்மளோட பாஸ்கருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும் இல்லையா? அதனால என்ன நம்புங்க, எனக்கு எதுவும் ஆகாது. சரி கேளுங்க, போறதுக்கு முன்னாடி உங்க 2 பேருக்கிட்டே நான் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும். நல்லா கவனமா கேளுங்க. மகாராஜா, இதயம் வேகமா துடிக்குது, மனசு படபடக்குது, ஆத்மா ரொம்ப சோகமா இருக்கு மகாராஜா. நான் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கேன்னா, இதை நினைச்சு நாமளே இவ்வளவு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கோம்னா பண்டிதர் ராமகிருஷ்ணர் மனசு எப்படி இருக்கும்? இவர் என்ன இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காரு? மகாராஜா, நடக்கிறதையெல்லாம் பார்க்கும்போது பண்டிதர் ராமகிருஷ்ணரோட மனநிலை பாதிக்கப்பட்டுருச்சுன்னு நினைக்கிறேன். பாருங்க. பண்டிதர் ராமகிருஷ்ணரே, இதெல்லாம் என்ன? பண்டிதர் ராமகிருஷ்ணரே, நீங்க ஏதோ திருவிழாக்கெல்லாம் போகல, உயிரை தியாகம் பண்ண போறீங்க. அதுதான் எண்ணங்களின் விளையாட்டே குருவே. நீங்க எல்லாருமே நான் என்னுடைய உயிரை தியாகம் பண்ண போறதா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆனா நான் சொர்க்கலோகத்துக்கு போக போறேன். என்னுடைய தேவி அம்மாவுடைய காலடியில போய் சேர போறேன். என்ன பொறுத்த வரைக்கும் இது எந்த ஒரு கொண்டாட்டத்துக்கும் குறைஞ்சதில்ல. இந்த மாதிரியான வாய்ப்பெல்லாம் வேற யாருக்கு கிடைக்கும்? என்ன இது கொண்டாட்டத்துக்கான நேரமா? ஆமா சின்ன மகாராணி. அப்ப இந்த கொண்டாட்டத்தின் நேரத்துல நான் பண்ணி கொண்டு வந்திருக்கிற இனிப்பை நீங்க உங்க கையோட கொண்டு போங்க. அங்க போய் தேவி அம்மாவுக்கு இத படைச்சிடுங்க. கண்டிப்பா சின்ன மகாராணி. குடு குடு, பைய குடு. குடுங்க. கண்டிப்பா படைச்சிடுங்க. அட, நீங்கெல்லாம் ஏன் அமைதியாயிட்டீங்க? கொண்டாட்டத்துக்கான நேரம் இது. வாசிங்க, மேல தாளத்தை வாசிங்க. இது எல்லாத்தையும் நிறுத்துங்க. பண்டிதர் ராமகிருஷ்ணரே, போகாதீங்க. என்ன தடுக்காதீங்க மகாராஜா. இது உங்க மகாராஜாவோட கட்டளையா நினைச்சுக்கங்க. ஒருவேளை உங்க இடத்துல வேற ஒருத்தர் இருந்திருந்தாலோ இப்படி உயிரை தியாகம் பண்ண கண்டிப்பா அவங்களையும் நான் அனுமதிச்சிருக்கவே மாட்டேன். அதுவும் நீங்க எனக்கு பிரியமான நண்பர் பண்டிதர் ராமகிருஷ்ணரே. நான் சொல்றதை கேட்க மாட்டீங்களா? கண்டிப்பா கேட்பேன். ஆனா ஒரு நண்பன் அவருடைய அம்மாவின் வாக்க காப்பாத்தணும்னு தானே இன்னொரு நண்பன் விரும்புவான். பண்டிதர் ராமகிருஷ்ணரே, உங்களுக்கும் எனக்கும் நடுவுல என்னதான் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் நான் எப்பவும் என் மனசார உங்களுக்கு கெடுதல் நினைச்சதே இல்லை. நீங்க போறது எனக்கும் வருத்தமா தான் இருக்கு. நான் அந்த தேவி அம்மா மேல கூட கோபமா இருக்கு. இப்படி எல்லாம் எப்படி செய்ய சொல்றாங்க அவங்க? அப்படியா? அப்ப சிவன் கிட்ட சொல்லுங்களேன், அவரு தேவி அம்மாவுக்கு புரிய வைக்கட்டும்.
அம்மா, போதும். இதுக்கு மேல உங்க கண்ணுல இருந்து ஒரு துளி கண்ணீர் வந்ததுன்னா கூட அப்புறம் நான் சொர்க்கத்துக்கு போய் தேவி அம்மா கிட்ட புகார் பண்ணிடுவேன். அம்மா, ஆசீர்வாதம் பண்ணுங்க. பண்டிதர் ராமகிருஷ்ணரே, எனக்காக இல்லைனாலும் சரி, உங்க அம்மாவுக்காகவாவது இருங்க. மகாராஜா, இந்த அம்மாவுக்காக இருந்துருவேன். ஆனா அந்த அம்மா கிட்ட என்ன சொல்றது? வெறும் எனக்கு மட்டும் இல்லை, இந்த மொத்த உலகத்துக்குமே அவங்கதான் அம்மா. நான் போயாகணும் மகாராஜா, அனுமதி வழங்குங்க. போகாதீங்க பண்டிதர் ராமகிருஷ்ணரே. பண்டிதர் ராமகிருஷ்ணரே, அழாத சாரதா, இன்னைக்கு நாம பெருமைப்பட வேண்டிய நாள். ஏன்னா என்னோட மகனும் உன்னோட கணவனும் சிரிச்சுக்கிட்டே விஜயநகரத்துக்காக உயிரை தியாகம் பண்ணிட்டான். அவன் சொன்னது உண்மைதான். நாம இத சந்தோஷமா கொண்டாடணும். அவன் வேற எங்கேயும் போகல, தேவி அம்மா கிட்ட போயிருக்கான். இந்த பாக்கியம் கிடைக்க நிறைய முனிகளும் ரிஷிகளும் தவம் பண்ணியிருக்காங்க. ஆனா என்னோட மகனை அந்த அம்மாவே கூப்பிட்டுட்டாங்க. பூமியில இருக்கிற இந்த தாய்க்கு என்னோட வணக்கங்கள். இந்த ராஜ்யத்துக்காக தன்னோட மகனை இழந்ததை நினைச்ச இவங்க இப்படி பெருமைப்படுறாங்களே. இப்படிப்பட்ட தாயை பெத்தெடுத்ததுக்கு இந்த பூமி தாய்க்கு ரொம்ப நன்றி.
நீங்க ஏன் போனீங்க பண்டித ராமகிருஷ்ணரே? ஏன் போனீங்க? அம்மா, இன்னும் எவ்வளவு நேரம் பசியோட இருப்பீங்க? கொஞ்சமா சாப்பிடுங்கம்மா, கொஞ்சமா. அட ஆமாப்பா, இந்த நிலத்தோட பிரச்சனையை முடிச்சு வைக்க நான் அரசவைக்கு போய் தான் ஆகணும். ஆனா என்னோட பிரச்சனையை புரிஞ்சுக்கிறதுக்காங்க பண்டிதர் ராமகிருஷ்ணர் இல்லையே, என்னத்த சொல்றது? ரொம்ப அழகான காட்சி. நீங்கெல்லாம் யாரு? என்ன எங்க தூக்கிட்டு போயிட்டு இருக்கீங்க? தூக்கிட்டு வாங்க. பண்டிதர் ராமகிருஷ்ணரே, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன எங்க கூட்டிட்டு போயிட்டு இருக்கீங்க? ஐயோ, என்ன எங்க கூட்டிட்டு போயிட்டு இருக்கீங்க? மலைக்கு மேல குருவே, அங்கிருந்து உங்களை கீழே தூக்கி போட போறோம். அதுக்கப்புறம் நேரா நீங்க என்கிட்ட மேல வந்துருவீங்க. நீங்க என்ன பண்றீங்க? நான் இங்கேயே கீழே இருக்க விரும்புறேன். இல்ல குருவே, நீங்க என் கூட சொர்க்கத்துக்கு வந்துதான் ஆகணும். நீங்க இல்லாம எனக்கு சொர்க்கத்துல இருக்க மனசே இல்ல குருவே. நான் இங்கேயே விஜயநகரத்திலேயே. எனக்கு புரியுது, ஆனா நான் இங்க விஜயநகரத்திலே தான் இருக்க விரும்புறேன். எனக்கு சாகலாம் விருப்பம் இல்ல குருவே. நீங்க தேவி அம்மா சொன்னதை கேட்டு என்ன சொர்க்கத்துக்கு அனுப்பிட்டீங்க. இப்ப நான் சொல்றது கேட்டு நீங்க சொர்க்கத்துக்கு வரமாட்டீங்களா? அங்க நாம ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கலாம் குருவே. மலையில இருந்து அவரை தூக்கி போடுங்க. குருஜி மெதுவா மெதுவா.
என்னாச்சு குருஜி? உங்க கனவுல பண்டிதர் ராமகிருஷ்ணர் வந்தாரோ? எங்க பண்டிதர் ராமகிருஷ்ணர்? பண்டிதர் ராமகிருஷ்ணர் ஆமா, அவர் எங்க இங்க இருக்காரு? அது சரி குருஜி, நீங்க ஏன் இப்படி பயந்து போயிருக்கீங்க? அடே தனி, நான் ரொம்ப பயங்கரமான ஒரு கனவு கண்டேன்டா. அந்த கனவுல நான் என்ன பார்த்தேன்னா, பண்டிதர் ராமகிருஷ்ணர் என்ன மலையில இருந்து தூக்கி போட்டுட்டாரு. நல்லதுதான். எங்க வா, குருஜி கூப்பிடுறாரு. நல்ல வேலை இது கனவுதான்னு சொன்னேன். ஒருவேளை இது உண்மையிலேயே நடந்திருந்ததுன்னா எங்க கனவு இந்நேரம் நிறைவேறி இருக்கும். குருஜி, எனக்கு என்ன தோணுதுன்னா, உங்களுக்கு இந்த பயங்கரமான கனவு வந்துகிட்டு இருக்கு இல்லையா, அநேகமா நீங்க இங்க தனியா இருக்கிறதுனாலதான் வந்துகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களே யோசிச்சு பாருங்க குருஜி, உங்க கூட அந்த மந்தாகினி தேவி, சௌதாமினி தேவி எல்லாம் இருந்தாங்கல்ல, அப்ப இந்த மாதிரி உங்களுக்கு கனவு வந்துச்சா சொல்லுங்க? ஆமா, அப்பெல்லாம் காதல் கனவாதான் வந்துட்டு இருந்தது. ஆட்டம் பாட்டுன்னு காதல் லீலைகளின் கனவு வந்துகிட்டு இருந்தது. ஆமா குருஜி, இப்ப திரும்பவும் உங்க வாழ்க்கையில பழைய மாதிரி சந்தோஷமா இருங்க. அதே பாடல்கள், அதே காதல் லீலைகள், அதே சந்தோஷத்தை திரும்பவும் கொண்டு வந்துருங்க. ஆமா குருஜி, நீங்க சௌதாமினி தேவியை திரும்ப கூட்டிட்டு வந்துருங்க. யோசிச்சு பாருங்க, இப்ப பண்டிதர் ராமகிருஷ்ணரும் இல்ல, அவருக்கு சிஷ்யா தானே அந்த வீட்டுக்கு போனாங்க. இப்ப அவங்களுக்கு அவரோட வீட்டுல என்ன வேலை? போய் அவங்கள கூட்டிட்டு வந்துருங்க குருஜி. இந்த விஷயத்தை நீ ரொம்ப சரியா சொல்லியிருக்க. உங்க முகத்துல எப்பவும் இந்த சிரிப்பு இருக்கணும். அதனாலதான் சொல்றேன் குருஜி, சௌதாமினி தேவிய திரும்ப வர சொல்லிடுங்க. அப்பதானே நாங்களும் சந்தோஷமா இருப்போம். மணி என்ன சொல்ல வர்றாருன்னா குருஜி, நீங்க சந்தோஷமா இருப்பீங்க இல்லையா? சரிதான், நான் இப்பவே போய் சௌதாவை சமாதானப்படுத்தி திரும்ப கூட்டிட்டு வரேன். உன்னை தேடி வந்தேனே நானே, உந்தன் காதலன் நான் தானே, இருவரும் ஒன்றாய் சேருவோமே. எங்க இருக்கா என்னோட சௌதா? கண்டிப்பா அந்த முன்னாடி இருக்கிற அறையில தான் தூங்கிக்கிட்டு இருப்பா. நான் இப்பவே போய் நான் எழுதின கவிதையே அவகிட்ட சொல்ல போறேன். என் உயிரின் அமுதம் நீதான், உன்னை தேடி வந்திருப்பது நான் தான். காதல் பூவின் அமிர்தத்தை பருக உந்தன் காதலன் வந்துள்ளேன். எழுந்திருமா செல்லக்குட்டி. சௌது, இங்க பாரு, உன்னை கூட்டிட்டு போக நான் வந்திருக்கேன். சௌது, என்னோட வேண்டுதலை ஏத்துக்கோ. ஏய் சௌது, சௌது, என்னோட சௌது, சௌது. ஐயோ ஐயோ அட ஐயோ 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 அம்மா, என்னாச்சு? குரு வந்திருந்தாரா? காதல் அலைக்குள்ள மூழ்கி இனிமையான வார்த்தைகள் பேசினாரா? உங்க கிட்டயா? ஏன் கிட்ட இல்ல. அவன் என்ன அந்த சௌதாமணி நினைச்சுக்கிட்டான். உங்களையா? என் காதல் தேவதையை பார்க்கலான்னு போனா காதல் தேவதை கிடைக்கல. அந்த கிழவி கிட்ட அடிதான் கிடைச்சது. இந்த பண்டிதர் ராமகிருஷ்ணர் என்னவோ போயிட்டாரு. ஆனா அவரோட இந்த கிழட்டு அம்மா இருக்குல்ல, இது 100 வயசுக்கு மேல இருக்கும் போல இருக்கு. இப்படி திடீர்னு வானிலை ஏன் இடி மின்னலமா மாறிடுச்சு?
யாரங்க? ஒருவேளை நான் திரும்ப கனவு கண்டுட்டு இருக்கனா என்ன? இது கனவில்ல, இது பண்டிதர் ராமகிருஷ்ணர். சிவ 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 சிவா, தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சிவபெருமானே என்னை காப்பாத்துப்பா. ஆண்டவா, ஆண்டவா சிவனே என்னை காப்பாத்து. காக்க காக்க கனகவேல் காக்க 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 கனகவேல் காக்க. கிட்ட 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 வருது. ஈஸ்வரா காப்பாத்து. பண்டிதர் ராம கிருஷ்ணா, நீங்க 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 நான் இறந்ததுக்கு அப்புறம் என்னுடைய நினைவுகள் உங்களை ரொம்ப தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருந்ததுல குருவே? இல்ல, அதாவது அதான் நான் வந்துட்டேன். உங்களை என் கூட சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போக வந்திருக்கேன். என்ன கனவுல வந்தது இப்ப உண்மை ஆயிட்டு இருக்கு. போலாமா? இல்ல 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 நான் வரல பண்டிதர் ராமகிருஷ்ணா, நான் வரல. உங்களுக்கு ஒரு விஷயத்தை நான் சொல்றேன், சத்தியமா சொல்றேன். நானு அந்த கடவுள் மேல சத்தியமா சொல்றேன் பண்டிதர் ராமகிருஷ்ணரே, நீங்க சாகணும் நல்லா நான் விரும்பல. ஆனா விதியோட விருப்பம் இப்படிதான் இருந்தது. என்னால என்ன பண்ண முடியும்? நான் சொர்க்க லோகத்துல ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் குருவே. பெரிய விருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். பட்டு கம்பளம் போத்தின படுக்கையில படுத்து தூங்குறேன். மற்றும் நாலா பக்கமும் அப்சரைகள் நடனமாடிக்கிட்டு இருக்காங்க. நிஜமாவா? ஒரே ஒரு உண்மையான நண்பர் மட்டும்தான் கூட இல்ல. நீங்க வந்தீங்கன்னா அதுவும் நிறைவேறிடும். அப்ப வாங்க. இல்ல 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 நான் வரல பண்டிதர் ராமகிருஷ்ணரே. நான் சொர்க்கத்துக்கெல்லாம் வர விரும்பல. பாருங்களேன், இப்போ 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 நீங்களும் விஜயநகரத்துல இல்லங்கும் போது விஜயநகரத்தோட வழக்கு பிரச்சனைகளை, நியாய தர்மத்தை எல்லாம் நான் தானே பாத்துக்கணும். அதனால மகாராஜாவை தனியா விட்டுட்டு என்னால உங்க கூட வர முடியாதுல்ல. என்ன நீங்க சொல்றதும் சரிதான். சரி, நீங்க வராதீங்க, நீங்க இங்கே இருங்க. ஆனா நான் சொல்ல போற ஒரு செய்தியை நீங்க விஜயநகர மக்கள் கிட்ட போய் கொண்டு சேர்க்கணும். அந்த செய்தியை சொல்ல சொல்லி தேவி அம்மாவே என்னை இங்க அனுப்பி வச்சிருக்காங்க. சொல்லுங்க சொல்லுங்க, என்ன செய்தி சொல்லுங்க. செய்தி என்னன்னா, நாளைக்கு தேவி அம்மா விஜயநகரத்தின் மக்கள் முன்னாடி தோன்ற போறாங்க. எல்லாருக்கும் தரிசனம் வழங்க போறாங்க. அவங்களுக்கு 1000 தங்க நாணயங்களை அர்ப்பணிக்கணும். இந்த செய்தியை நீங்க ஊர்ல இருக்கிற எல்லா மக்கள் கிட்டயும் கொண்டு போய் சேர்க்கணும். சேர்த்துடுறேன், கண்டிப்பா சேர்த்துடுறேன். மக்கள் கிட்ட மட்டும் என்ன, மிருகங்கள், பறவைகள், இருக்கிற எல்லா ஜீவன்கள் கிட்டயும் சேர்த்து. நல்லது. சரி வாங்க, அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு முறை சொர்க்கத்தை கூட்டிட்டு போய் காட்டிட்டு வரேன். வாங்க. இல்ல இல்ல பண்டிதர் ராமகிருஷ்ணரே, எனக்கு அதெல்லாம் நீங்க அங்க இருக்காதீங்க. ஒரு முறை என் கூட வந்து பாருங்க போதும். சொர்க்கலோகம் எப்படி இருக்குன்னு பாருங்க, அங்க விருந்து எப்படி இருக்குன்னு பாருங்க, அப்சரைகள் எப்படி இருக்காங்கன்னு பாருங்க. இல்ல 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 இன்னைக்கு வேண்டாம் பண்டிதர் ராமகிருஷ்ணரே. நான் வேணா இன்னொரு நாள் கண்டிப்பா உங்க கூட சொர்க்கலோகத்துக்கு வரேன். ஆனா இப்ப வேண்டாம். இப்போ வந்து நான் சீக்கிரமா தேவி அம்மாவோட செய்தியை எல்லாருக்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்கணும் இல்லையா? அதாவது அம்மா நாளைக்கு தோன்ற போறாங்க, எல்லாருக்கும் தரிசனம் தர போறாங்க. அத நான் போய் சொல்லணும் இல்லையா? ஆனாலும் ஒரே ஒரு முறை போயிட்டு வந்துடலாம். இல்ல 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 ஒரே ஒரு முறை வந்து சொர்க்கத்தை பாருங்களேன். ஒரே ஒரு முறை வந்து சொர்க்கத்தை பார்த்துட்டு வாங்க. குருவே குருவே, நான் வரல. எனக்கு வேண்டாம். தானி, சொல்லுமா நீ. எனக்கு என்ன தோணுதுன்னா, இதுதான் அந்த அழகு சாந்துன்னு நினைக்கிறேன். இத பூசிக்கிட்டு தான் அந்த கிழவன் சௌதாமினி தேவிய மயக்கிக்கிட்டு இருக்கான் போல இருக்கு. இத போட்டாலும் என்ன, அந்த கிழவன் பார்க்க பேய் மாதிரி தானே இருக்கான். சரியா சொன்ன.
பேய் 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 ஐயோ, அங்கேயும் பேயா இருக்கு, இங்கேயும் பேயா இருக்கு. ஐயா குருஜி, பேய் எங்க இருக்கு? பேய்களே, என்ன குருஜின்னு கூப்பிட்டீங்க? ஏமாத்துக்காரா, துஷ்டா, கபடக்காரா, என்ன சொன்னீங்க? குருஜி, எங்களால எப்படி உங்களை அப்படி கூப்பிட முடியும் சொல்லுங்க? நீங்க தான் எங்களோட அன்பான குருஜி ஆச்சே. அடே துஷ்டர்களா, எங்க 2 பேரும் என்னோட அழகு சாந்த போட்டிருக்கீங்களா? மன்னிச்சிருங்க குருஜி, இந்த சாந்த பூசிக்கிறதுனால உங்க முகத்துல எந்த மாற்றமும் வர்ற மாதிரி தெரியல. அதனாலதான் எங்க முகத்திலேயாவது இந்த சாந்த பூசிக்கிட்டா ஏதாவது மாற்றம் தெரியுதான்னு பாக்குறோம். அடச்சி வாய் மூடுங்க. அங்க என்னடா உண்மையிலேயே ஒரு பேய் என்ன துரத்துக்கிட்டு இருக்கு. இங்க நீங்க என்னடா இப்படி வேஷம் போட்டுக்கிட்டு என்ன பயமுறுத்திட்டு இருக்கீங்க? குருஜி தெளிவா சொல்லுங்க. என்னத்த தெளிவா சொல்றது? அதாவது குருஜி, அங்க என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. அது Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.